கொழும்பு 3 கொள்ளுப்படி ஜுமா பள்ளிவாசலில் இடம்பெறும் குத்பா பிரசங்கத்தினை நேர்கள் இப்பொழுது முதல் கேட்கலாம். அங்கிருந்து எங்களோடு இணைந்து கொள்கின்றார் முஸ்லிம் சேவையினுடைய சிரேஷ்ட தயாரிப்பாளர் எஸ்.எச். முகமது ரிசா. வணக்கம் ரிசா. நன்றி. அறிவிப்பாளர் ஷைலானி மயில்வாகனம் பெரேரா. நேர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கொழும்பு 3 கொள்ளுப்பட்டி ஜும்மா பள்ளிவாசலிலிருந்து பேசுகின்றோம். தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்ற கொத்பா பிரசங்க வரிசையிலே இன்று இங்கிருந்து 1076வது வாரமாக நேரடி கொத்பா பிரசங்கம் இடம்பெற இருக்கின்றது. கிருளப்பன குல்லியத்துல் இமாம் ஷாஃபி மதரசாவின் அதிபர் அஷேக் ஏஎம் நாசிர் எஹ்சானி ஹசரத் அவர்கள் இன்றைய பிரசங்கத்தை நிகழ்த்த இருக்கின்றார்கள். இந்நிகழ்ச்சிக்கான உள்நாட்டு அனுசரணை வழங்குகின்றார்கள். இலங்கை மத்திய வங்கியின் அங்கீகாரத்துடன் முற்றுமுழுதாக இஸ்லாமிய ஷரியா நெறிமுறைப்படி மட்டுமே இயங்கி வரும் இலங்கையின் முதலாவது இஸ்லாமிய வங்கியான அமானா வங்கி. இலக்கம் 486 காலி வீதி கொழும்பு 3. தொலைபேசி இலக்கம் 0117 சரி நேர்களே, இப்பொழுது முதல் நாங்கள் இந்த கொத்பா பிரசங்கத்தை செய்மடுப்போம். கொழும்பு 3 கொள்ளுப்பட்டி ஜும்மா பள்ளிவாசலிலே இருந்து இடம்பெறும் இன்றைய பிரசங்கத்தோடு இணைந்து கொள்கின்றார் கிருளப்பன குல்லியத்துல் இமாம் ஷாஃபி மதரசாவின் அதிபர் அஷேக் ஏஎம் நாசிர் எஹ்சானி ஹசரத் அவர்கள். இப்பொழுது அந்த கொத்பா பிரசங்கத்தோடு நாங்கள் இணைந்து கொள்கின்றோம். இன்னல் ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபி ருசுலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹி வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். فقد قال الله تعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا أنفقوا من طيبات ما كسبتم ومما أخرجنا لكم من الأرض ولا تيمموا الخبيث منه تنفقون ولستم بآخذيه إلا أن تغمضوا فيه واعلموا أن الله غني حميد. صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் அணிகரற்ற அன்பாளனுமாகிய வல்லவன் அல்லாஹ்வின் திருநாமம் கூறி இதனை ஆரம்பம் செய்கிறேன். சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வையகத்தை உருவாக்கி வளமளித்து வரும் ஏக வல்லவன் அல்லாஹுக்கே உரித்தாக. அல்ஹம்துலில்லாஹ். அவன் தனித்தவன், இணை துணையற்றவன். வணக்கத்துக்குரியவன் அந்த அல்லாஹு தாலாவை தவிர வேறு யாரும் இல்லை என்றும், கருணை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அல்லாஹுடைய உண்மையுள்ள அடியாரும் நன்றியுள்ள திருத்தூதருமாயிருக்கும் என்றும் உள்ளத்தினால் உறுதிப்பூண்டு நாவினால் சான்று பகர்கிறேன். அந்த கருணை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபீன்கள், கயாமத்து நாள் வரை அந்த நல்லவர்களை பின்பற்றி நடக்கக்கூடியவர்கள் அனைவர் மீதும் வல்லவன் அல்லாஹ் காலமெல்லாம் ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லி அருள்வானாக. அல்லாஹுடைய கடமைகளை நிறைவேற்ற வேண்டுமென்ற ஆவலோடு அவனது இல்லத்திலே இத்திகாஃபுடைய நியத்துடன் அமர்ந்திருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்களே, அன்பர்களே, உலகத்தில் வாழும் காலமெல்லாம் அல்லாஹுடைய கட்டளைகளை ஏற்றி எடுத்து நடக்குமாறும், எவைகளையெல்லாம் கூடாது, பாவமானது என்று கூறி நம்மை தடுத்திருக்கிறானோ அது போன்ற செயல்களிலிருந்து முற்றுமுழுதாக தவிர்ந்து அல்லாஹுவை பயந்து வாழ்க்கை அமைத்துக் கொள்ளும்படி முதலாவதாக எனக்கும் இரண்டாவதாக உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். ஏனென்றால் மிக வேகமாக கழிந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உலக வாழ்க்கையிலும் நீண்டகால மறுமை வாழ்க்கையிலும் மனிதன் வெற்றி பெற வேண்டும் என்றால் உலகத்தில் வாழும் காலமெல்லாம் அல்லாஹுடைய கட்டளைகளை ஏற்றி எடுத்து மதித்து வாழ்ந்தாலே முடியும். இதற்கு நேர் மாற்றமாக நாம் நினைத்திருக்கக்கூடிய விதத்தில் உலகத்தில் இருக்கக்கூடிய ஆட்சி அதிகாரங்கள், பட்ட படிப்புகள், செல்வச் செருக்குகள் எதுவும் பயங்கரங்களும் தண்டனைகளும் நிறைந்த அந்த கயாமத்துடைய நாளையில் எங்களுக்கு எந்த ஒரு பிரயோசனத்தையும் தேடி தராது என்ற உண்மையையும் இந்த இடத்திலே கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தாலா
உலகத்திலே வாழ்வதற்கென்று நமக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான். இந்த உலக வாழ்க்கை என்பது சோதனைகளும் பிரச்சனைகளும் நிறைந்த வாழ்க்கை என்பதை அல்லாஹ் குர்ஆனிலே பல இடங்களிலே சொல்லிக் கொண்டிருக்கிறான். உலக வாழ்க்கை என்பதே சோதனை தான். அந்த சோதனைகளிலிருந்து மனிதன் வெற்றி பெற்று அல்லாஹ்வுடைய அருளை பெற்றவனாக உலகத்திலே இருந்து செல்ல வேண்டும் என்பது தான் அல்லாஹ்வுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. சோதனைகள் எந்த அளவுக்கென்றால் எல்லா விடயங்களிலும் வாழ்க்கையிலே சோதனைகளாகவே அமைகின்றன. அல்லாஹ் சொல்லுகிறான், அஹஸிபன் நாஸ் ஐ யுத்ரகு ஐ யகூலு ஆமன்னா வஹும் லா யுஃப்தனூன். மனிதர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்களா, நாவினால் நாம் நல்லவர்கள், நாம் ஈமான் கொண்டவர்கள், நாம் மூமீன்கள் என்று சொல்லிவிட்டால் அவர்களை அப்படியே விட்டுவிடுவோம், அவர்களை சோதிக்க மாட்டோம் என நினைத்துக் கொண்டிருக்கிறார்களா? வலகத் ஃபதன்னல்லதீன மின் கப்லிஹிம், உங்களுக்கு முன்னால் இருந்தவர்களையும் சோதித்தோம். வாயால நாவினால் சொல்லுவது செயல்களுக்கு ஒத்ததாக இருக்கிறதா? நாவினால் ஒன்றை சொல்லிக்கொண்டு செயலினால் வேறொன்றை செய்கிறீர்களா என்பதை நாம் பார்ப்பதற்கு நாம் அவர்களை சோதிப்போம், இதற்கு முன்னால் இருந்தவர்களையும் சோதித்தோம் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். ஒரு இடத்திலே அல்ல, அல்லாஹ் பல இடங்களிலே சூரா முல்குடைய ஆரம்பத்திலும் சொல்லுகிறான், அல்லதி ஹலகல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும், உங்களுக்கு ஹயாத்தையும் மௌத்தையும் தந்தது, உலக வாழ்க்கையே உங்களுக்கு தந்திருப்பது உங்களை சோதிப்பதற்கு தான், அவர்களை சோதிப்பதற்கு தான் வாழ்க்கையே கொடுத்தோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஒவ்வொரு இஸ்லாமியர்களும் சூரா கஹ்ஃபை வெள்ளிக்கிழமையிலே ஓதுவதை ஷரியத் சுன்னத்தாக ஆக்கியிருக்கிறது. சூரா கஹ்ஃபுடைய ஆரம்பத்திலும் அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னா ஜஅல்னா மா அலல் அர்தி ஸீனத்தல் லஹா லினப்லுவஹும், உலகத்திலே பூமியிலே இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் உலகத்தை அலங்கரிப்பதற்காக படைத்து வைத்திருக்கிறோம், இவைகளுக்கு மத்தியிலே அவர்களை நாம் சோதிப்போம் என்று சொல்லுகிறார். அதே போன்றுதான் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை ஃபஜ்ர் தொழுகையிலும் சூரத்து தஹரை ஓதுவதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தாக்கினார்கள். இந்த சூராவுடைய ஆரம்பத்திலும் அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னா ஹலக்னல் இன்சான மின் நுத்ஃபத்தின் அம்ஷாஜ் நப்தலி, மனிதர்களை நாம் ஆண் பெண்களுடைய கலப்பிலே இருந்து படைத்திருக்கிறோம், அவர்களை சோதிப்போம். இவ்வாறு ஓரிடத்திலே அல்ல பல இடங்களில் உலமாக்கள் சொல்லுகிறார்கள், குர்ஆனிலே 30 இடங்களுக்கும் அதிகமான இடங்களில் உங்களை சோதிப்போம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஒவ்வொரு வாழ்க்கையும் சோதனை தான். வனபிலுக்கும் பிஷ்ஷர்ரி வல் கைரி ஃபித்னா, நலவுகளை கொண்டும் சோதிப்போம், கெடுதிகளை கொண்டும் சோதிப்போம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஒவ்வொன்றும் சோதனையாக. இவைகள் அனைத்திலும் அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த உம்மத் ஒவ்வொரு உலகத்திலே வாழ்ந்த எல்லா உம்மத்தினர்களையும் ஒவ்வொரு பொருட்களை கொண்டு அல்லாஹ் சோதித்தான். லிகுல்லி உம்மத்தின் ஃபித்னா வ ஃபித்னத்து உம்மத்தி அல் மால், ஒவ்வொரு சமூகத்துக்கும் அல்லாஹ் ஒவ்வொரு சோதனை பொருட்களை வைத்திருந்தான். இந்த உம்மத்துடைய சோதனை பொருள் செல்வம், இந்த உம்மத்துடைய சோதனை பொருள் பணம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஏனையவைகள் சோதனையாக இருந்தாலும் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், இன்னமா அம்வாலுக்கும் வ அவுலாதுக்கும் ஃபித்னா, உங்களுடைய சொத்து செல்வங்கள், உங்களுடைய பெண் குழந்தைகள், பிள்ளை குட்டிகள் அனைத்தும் சோதனையாகத்தான் இருக்கிறது. ஒவ்வொன்றுமே சோதனையாக இருந்தாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்வத்தை கோடிட்டு காட்டினார்கள். பணம் என்பது இந்த உம்மத்துடைய சோதனை பொருள் என்று கூறினார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா சிலருக்கு பணத்தை கொடுத்து சோதிக்கிறான், மற்றும் சிலருக்கு பணத்தை கொடுக்காமல் வறுமையை கொண்டு சோதிக்கிறான்.
இரண்டுமே சோதனையாகத்தான் இருக்கிறது. வறுமையிலே மனிதன் நிதானம் இழந்து விட்டான் என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அது அவனை குஃப்ரிலேயே கொண்டு போய் சேர்த்துவிடும். காதல் ஃபக்ரு ஐயகூன குஃப்ரா, சில சந்தர்ப்பங்களில் வறுமை அவனை குஃப்ரிலே கொண்டு போய் சேர்க்கும். அதே போன்றுதான் செல்வம் என்பதும், மனிதன் கட்டுக்கடங்காமல் செல்வத்துக்கு அடிமையாகி விட்டான் என்றால் அது அவனுடைய நாசத்துக்கும் அழிவுக்குமே காரணமாகும் என்பதை அல்லாஹ் குர்ஆனிலே மிக தெளிவாக சொல்லுகிறான். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லும் பொழுது, وَإِذَا أَرَدْنَا أَن نُّهْلِكَ قَرْيَةً أَمَرْنَا مُتْرَفِيهَا فَفَسَقُوا فِيهَا فَحَقَّ عَلَيْهَا الْقَوْلُ فَدَمَّرْنَاهَا تَدْمِيرًا. அல்லாஹ் சொல்லுகிறான், ஒரு சமூகத்தை நாம் அழிக்க நினைத்தால் அதிலே செல்வந்தர்களை நாம் தூண்டி விடுவோம். அவர்கள் கட்டுக்கடங்காமல் பாவத்திலே அழிச்சாட்சியத்திலே மூழ்கி விடுவார்கள். அதற்கு பின்னால் நாம் அவர்களை அழித்து விடுவோம், பிடித்து விடுவோம் என்று சொல்லுகிறான். எனவே வறுமையும் மனிதனை சோதனைக்காக, செல்வத்தையும் அல்லாஹு தஆலா மனித சமூகத்துக்கு சோதனையாகவே ஆக்கி வைத்திருக்கிறான். எல்லா நிலைமையிலும் அல்லாஹ்வை அறிந்து அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துபவர்கள் தான் புத்திசாலிகள் என்பதை நாம் உணர வேண்டும். மாற்றமாக இந்த செல்வம் என்பது மனிதனுடைய அந்தஸ்தை காட்டுவதற்குரிய ஒரு பொருள் அல்ல. மனிதன் நினைத்து கொண்டிருக்கிறான், பணம் கிடைத்தால் மரியாதை கிடைக்கும், பணம் கிடைப்பது அல்லாஹ்வுடைய இரக்கம், அல்லாஹ் கண்ணியப்படுத்த நினைத்தால் செல்வத்தை தருவான் என்று மனிதன் நினைக்கிறான் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது, ஃபஅம்மல் இன்சானு இதா மப்தலாஹு ரப்புஹு ஃபஅக்ரமஹு வனஅமா ஃபயகூலு ரப்பி அக்ரமன். மனிதன் அல்லாஹ் அவனை சோதிப்பதற்காக செல்வத்தை கொடுத்து பணத்தை கொடுத்தால் அவன் சொல்லுகிறான், என்னுடைய ரப்பு என்னை கண்ணியப்படுத்தி விட்டான், எனக்கு செல்வத்தை தந்து விட்டான் என்று அவன் சொல்லுகிறான். அதே நேரத்திலே வஅம்மா இதா மப்தலாஹு ஃபகதர அலைஹி ரிஸ்கஹு ஃபயகூலு ரப்பி அஹானன். இதே நேரத்திலே அவனை சோதிப்பதற்காக கொஞ்சம் அவனுக்கு இறுக்கமாக ஆக்கிவிட்டால், அவனை இறுக்கிவிட்டால், அவனுக்கு வறுமையை கொடுத்து விட்டால் அவன் சொல்லுகிறான், என்னுடைய ரப்பு என்னை கேவலப்படுத்தி விட்டான், என் மீது இரக்கப்படவில்லை என்று கூறுகிறான். அது அவ்வாறு அல்ல. இரக்கத்தினால் செல்வத்தை கொடுப்பதும் அல்ல, இரக்கத்தினால் கஷ்டப்படுத்துவதும் அல்ல, இரக்கத்தினால் உலகத்திலே அல்லாஹு தஆலா மனிதனை செல்வத்தை கொடுத்து கண்ணியப்படுத்துகிறான் என்பது அல்ல. செல்வத்தை கொடுப்பதும் எடுப்பதும் அல்லாஹ் அவனை சோதிப்பதற்கு. இதை நபிமார்கள் உணர்ந்தார்கள். ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உலகத்திலே ஆகாயத்திலே பறக்கும் அளவுக்கு செல்வத்தை கொடுத்தான். அவர்களும் கடைசியிலே சொன்னார்கள், இன்ன ஹாதா மின் ஃபض்லி ரப்பி லியப்லுவனி அஷ்குர் அம் அக்ஃபுர். இது என்னுடைய ரப்பு இறைவன் எனக்கு தந்தது. எதற்காக தந்தான் என்றால், லியப்லுவனி அஷ்குர் அம் அக்ஃபுர், நான் இவைகளை வைத்துக் கொண்டு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறேனா அல்லது நிராகரிக்கிறேனா என்று என்னை சோதிப்பதற்கு அல்லாஹ் தந்திருக்கிறான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் இந்த பணத்துடைய செல்வத்துடைய யதார்த்தத்தை உணர்ந்தார்கள். இது எங்களை சோதிப்பதற்கு அல்லாஹ் தந்திருக்கிறான் என்பதை உணர்ந்ததனால் பணத்துக்கு அடிமையாகவில்லை, செல்வத்துக்கு அடிமையாகவில்லை, உலகத்திலே நிதானமாக வாழ்ந்தார்கள். எவ்வளவு செல்வம் இருந்தும் அவர்கள் எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், நபியை நாம் மிகப்பெரிய பணக்காரனாக ஆக்கினோம். ஆனால் உலகத்திலே எந்த அளவுக்கு அறிமுகமானார்கள் என்றால், யாரை பார்த்தாலும் ரசூலுல்லாஹ் மிகப்பெரிய ஒரு ஏழையாக வாழ்ந்தார்கள், எளிமையாக வாழ்ந்தார்கள், ஏழையாக இருந்தார்கள் என்று அறிமுகமாகும் அளவுக்கு, உலகமே பேசும் அளவுக்கு எளிய வாழ்க்கை வாழ்ந்தார்களே தவிர அவர்கள் ஆடம்பரமாக வாழவில்லை. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான்,
அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா வவஜதக ஆயிலம் ஃபஅக்னா. உங்களை அவன் ஏழையாக பெற்றுக்கொண்டு பணக்காரனாக ஆக்கவில்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட செல்வந்தர்கள் உலகத்திலே யாருமே இருக்கவில்லை என்று சொல்லும் அளவுக்கு செல்வத்தோடு இருந்தார்கள். அல்லாஹ் செல்வத்தை கொடுத்திருந்தான். உலகத்திலே எந்த ஒரு பணக்காரனும் செய்யாத அளவுக்கு ரசூலுல்லாஹ் உலகத்திலே வாழ்ந்தார்கள். எந்த அளவுக்கு என்றால் ஹதீஸிலே பதிவாயிருக்கிறது, ஒவ்வொரு வருடத்துடைய ஆரம்பத்திலும் அவருடைய மனைவிமார்கள் ஒரே நேரத்திலே 9 மனைவிமார்கள் இருப்பார்கள். ஒவ்வொரு மனைவிமார்களுக்கும் உரிய ஒரு வருடத்துடைய செலவினங்களை வருட ஆரம்பத்திலேயே கொடுத்து விடுவார்கள். எந்த அளவுக்கு என்றால் ஒவ்வொரு மனைவிமார்களுக்கும் 20 சா தானியம் கோதுமைகளை கொடுப்பார்கள். 20 சாய் என்பது சுமார் 750 கிலோகிராம்களை கொண்ட அளவுக்கு ஒவ்வொரு மனைவிமார்களுக்கும் ஒரு வருடத்துடைய ஆரம்பத்திலேயே கொடுத்து விடுவார்கள். இது தானியம் மாத்திரம். அதே நேரத்திலே பேரித்தம்பழம் அதனுடைய 4 மடங்கு, சுமார் ஒவ்வொரு மனைவிமார்களுக்கும் 3000 கிலோ அளவுக்கு ஒரு வருடத்துக்கு பேரித்தம்பழத்தை கொடுப்பார்கள். ஆனால் மனைவிமார்களும் எடுத்து பதுக்கி வைத்து அதை வாழ மாட்டார்கள். மாற்றமாக ஒரு கையால் எடுத்து விட்டால் அடுத்த கரத்தினால் அதை கொடுத்து விடுவார்கள். ரசூலுல்லாஹ்வை சஹாபாக்கள் வர்ணிக்கும் பொழுது எந்த அளவுக்கு என்றால் கான அஜ்வதன் நாஸ், முழு மனித சமுதாயத்திலும் மிகப்பெரிய கொடை வள்ளலாக வாழ்ந்தார்கள் என்று தான் சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வை வர்ணிக்கிறார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, செல்வம் இருந்ததற்காக ஆடம்பர வாழ்க்கை வாழவில்லை. வரும் அளவு வருவதை விட வேகமாக, காற்றை விட வேகமாக சதக்கா கொடுத்துவிட்டு அவர்கள் எளிமையான வாழ்க்கையை வாழுவார்கள். அல்லாஹு தஆலாவே கேட்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அரல அலைய ரப்பி பத்ஹா மக்கத தஹபா. என்னுடைய ரப்பு என்னிடத்திலே கேட்டான், இந்த மக்காவுடைய எல்லா பள்ளத்தாக்குகளையும் உங்களுக்கு தங்கமாக ஆக்கி தரட்டுமா என்று கேட்டான். ஃபகுல்து லா யா ரப், நான் சொன்னேன், இல்லை வேண்டாம் யா அல்லாஹ். அல்லாஹ் தருவதற்கு தயார், ஆனாலும் எளிமையான வாழ்க்கையை தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்தார்கள். எந்த அளவுக்கு என்றால் கிடைப்பதையெல்லாம் கொடுத்து மகிழ்ந்தார்கள். ஒரு முறை ஒரு நபித்தோழர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து, யா ரசூல் அல்லாஹ், எனக்கு ஏதாவது தாருங்கள் என்றார்கள். அவர்களுக்கு கொடுத்து விட்டார்கள். இன்னும் சற்று நேரத்திலே இன்னொரு நபித்தோழர் வந்து கேட்கிறார், அவருக்கும் கொடுத்தார்கள். இன்னும் சற்று நேரத்திலே இன்னொருத்தர் வந்து கேட்கிறார், அவர்களிடத்திலே கொடுப்பதற்கு ஒன்றும் இருக்கவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சகோதரரே, யாரிடத்திலாவது கடனாக எடுங்கள், எனக்கு கிடைத்ததன் பின்னால் அந்த கடனை நானே அடைத்து விடுகிறேன் என்று கூறிய பொழுது பக்கத்தில் இருந்த உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கேட்டார்கள், யா ரசூல் அல்லாஹ், சுயில்த ஃபஅதைத ثم சுயில்த ஃபஅதைத ثم சுயில்த ஃபவஅத்த. அல்லாஹ்வுடைய தூதரே, கேட்டார்கள், கொடுத்தீர்கள், மீண்டும் கேட்டார்கள், மீண்டும் கொடுத்தீர்கள், மீண்டும் கேட்கிறார்கள், இல்லை என்றால் இல்லை என்று சொல்ல வேண்டியது தானே? எதற்காக வாக்குறுதி அளிக்கிறீர்கள்? எடுத்துக் கொள்ளுங்கள், நான் கடன் அடைக்கிறேன் என்று சொல்லும் அளவுக்கு சிரமப்பட வேண்டுமா என்ற பொழுது அதுவரைக்கும் மலர்ந்திருந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முகம் வாடிக்கொண்டு செல்ல ஆரம்பித்தது. இதை பார்த்த ஒரு அன்சாரி தோழர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்னார்கள், யா ரசூல் அல்லாஹ், அன்ஃபிக் வலா தக்ஷ மின் தில் அர்ஷி க்லாலா. அல்லாஹ்வுடைய தூதரே, தாராளமாக கொடுங்கள், அள்ளி இறையுங்கள், செலவழியுங்கள், அர்ஷுடைய ரஹ்மான் உங்களுக்கு தரமாட்டான் என்று பயப்படாதீர்கள் என்றார்கள். இதை கேட்டவுடனேயே வாடி இருந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முகம் மீண்டும் மலர ஆரம்பித்தது. புன்முறுவல் பூத்துக்கொண்டே சொன்னார்கள், வபிஹாதா உமிர்து, இப்படித்தான் எனக்கு ஏவப்பட்டிருக்கிறது. என்னோடு இருக்கக்கூடியவர்களும் கொடுப்பதை தடுப்பவர்களாக இருக்கக்கூடாது. தான் கொடுக்காத நேரத்திலும் என்னை உற்சாகப்படுத்த வேண்டும், அவர்களை தான் எதிர்பார்க்கிறேன் என்றார்கள்.
அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுப்பதிலே வல்லராக இருந்தார்கள். ரசூலுல்லாஹுடைய கொடையை பார்த்து எத்தனையோ மக்கள் இஸ்லாத்துக்குள்ளே நுழைந்தார்கள் என்ற வரலாறை பார்க்கிறோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பேச்சாற்றலினால் மாத்திரமல்ல, எழுத்துக்களினால் மாத்திரமல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்பினால் மற்றவர்களுடைய உள்ளங்களை வென்று கொண்டார்கள். எந்த அளவுக்கென்றால் சஃப்வான் இப்னு உமையா இஸ்லாத்துக்கு மிகப்பெரிய எதிரியாக இருந்து கொண்டிருந்தார்கள். இஸ்லாத்துடைய ஃபத்ஹு மக்கா, மக்காவுடைய வெற்றியின் பொழுது அவரும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் எனக்கு 2 மாசம் அவகாசம் தர வேண்டும். உங்களோடு இருந்து நான் இஸ்லாத்தை பார்க்க வேண்டும். எனக்கு அது கவர்ச்சியாக இருந்தால், என்னை கவர்ந்து கொண்டால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வேன், இல்லை என்றால் முடியாது என்றார்கள். இதை கேட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆதைதுக அர்பஅன், 2 மாதம் அல்ல 4 மாதங்கள் தருகிறேன், என்னோடு இருந்து இஸ்லாத்தை கவனிக்கலாம் என்றார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த வாக்குறுதி அளித்து 1 மாதத்திலேயே ஹுனைன் யுத்தத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. எல்லாரும் தயாராகிக் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுத்தத்துக்கு செல்வதற்கு ஆயுதம் போதாது. அந்த நேரத்தில் சஃப்வான் இப்னு உமையா மிகப்பெரிய ஆயுத வியாபாரியாக இருந்தார். அவர்களிடத்திலே உங்களுடைய ஆயுதத்தை தர முடியுமா என்று கேட்ட பொழுது அவர் கேட்டார், அகஸ்பன், என்னிடத்தில் இருந்து பறித்தெடுக்க போகிறீர்களா என்று கேட்ட பொழுது, இல்லை, ஆரியத்துன் மதுமூனா, நான் இரவலாக கேட்கிறேன், யுத்தம் முடிந்து விட்டு வந்து தருவேன், அதற்கு நான் பொறுப்பு என்று கூறிய பொழுது, தருகிறேன் என்று கூறிவிட்டு நானும் உங்களோடு யுத்தத்துக்கு வருவேன் என்றார்கள். யுத்தம் செய்ய மாட்டார்கள், ஆயுதத்தை பாதுகாக்க வருகிறார், என்ன நடக்கிறது என்பதை. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, யுத்தம் முடிந்தது. அந்த யுத்தத்திலே இஸ்லாமியர்களுக்கு அல்லாஹ் பெரிய வெற்றியை கொடுத்தான். அதிகமான கனீமத் பொருட்கள் கிடைத்தது. யுத்தம் முடிந்ததன் பின்னால் என்ன நடந்தது என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து கொண்டு வருகிறார்கள். அதிகமான கனிமத்து பொருட்கள். பின்னால் சஃப்வான் இப்னு உமையாவும் இருக்கிறார். ஓரிடத்திலே சென்று பார்த்தால் அதிகமான ஆடுகள். எந்த அளவுக்கு என்றால் சுமார் 4000 ஆடுகள் அந்த பகுதியை அதிர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆடுகளை பார்த்த பொழுது சஃப்வான் இப்னு உமையா கன்னத்திலே கையை வைத்துக் கொண்டு யோசிக்கிறார், இவ்வளவு சொத்துக்கு கொஞ்ச நேரத்தில் முஹம்மது சொந்தக்காராகிவிட்டாரே என்று ஆச்சரியத்தோடு பார்த்து கொண்டிருப்பதை கண்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே கேட்டார்கள், ஐயோ அஜிபுக ஹாதா யா அபா சஃப்வான், அபு உமையாவே, உங்களுக்கு இது விருப்பமாக இருக்கிறதா என்று கேட்ட பொழுது, ஆம், எனக்கு விருப்பமாக இருக்கிறது என்று கூறுகிறார். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, என்னுடைய சகோதரர்கள் இருக்கிறார்கள், தோழர்கள் இருக்கிறார்கள், கஷ்டவாளிகள் இருக்கிறார்கள். அவர்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்று யோசிக்கவில்லை. உடனேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹுவ லக வ மா ஃபீஹா, சஃப்வானே, இந்த இடமும் உனக்கு, இந்த இடத்தில் உள்ள எல்லா ஆடுகளும் உனக்கு என்றார்கள். ஆட்டை மாத்திரம் கொடுத்தால் ஆடுகளை வைக்க இடமில்லாமல் தடமாறுவார். அதனால் ஆடுகளை கொடுப்பதற்கு முன்னால் இடத்தை கொடுத்து விட்டு சொன்னார்கள், ஹுவ லக வ மா ஃபீஹா, அந்த இடமும் உனக்கு, அந்த இடத்தில் உள்ளவைகளும் உனக்கு என்ற உடனேயே எதிர்பார்க்காத பதிலை கண்ட சஃப்வான் இப்னு உமையா, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ், நீங்க ரசூலுல்லாஹ்வே தான், இல்லை என்றால் வேறு யாருக்கும் இந்த அளவுக்கு மனசு வராது என்றார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றவர்களுக்கு கொடுத்தார்கள், எளிய வாழ்க்கை வாழ்ந்தார்கள். இன்று உலகத்தில் என்ன நடைபெறுகிறது? இல்லை என்றாலும் சஹாபாக்களுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம், அவர்கள் இருந்தும் எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தார்கள், மற்றவர்களுக்கு கொடுத்து வாழ்ந்தார்கள். இன்று நாம் இல்லை என்றாலும்
பணக்காரர்களை போன்று வாழ முயற்சி செய்கிறோம், பணக்காரர்களை போன்று நடிக்கிறோம். வீடு கட்டினாலும் கடனிலே முடிகிறது, வாகனம் வாங்கினாலும் கடனிலே போய் முடிகிறது. எந்த ஒரு வேலை செய்தாலும் வைபவம் திருமணங்களை பார்த்தால் அதுவும் கடனிலே முடிகிறது. பணக்காரர்களை போன்று வாழ வேண்டும், இருப்பதை போன்று அல்ல, இருப்பதை கொண்டு அல்ல, மற்றவர்களுக்கு காட்டுவதற்கு வாழ வேண்டும். ஒரு விதமான வாழ்க்கை நடித்து கொண்டிருக்கிறோமே தவிர உண்மையான வாழ்க்கை வாழவில்லை. சஹாபாக்கள் எந்த அளவுக்கு எளிமையான வாழ்க்கை என்றால், அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஹஜ்ரத் ஹகீம் இப்னு ஹிஸாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ரலியல்லாஹு அன்ஹு, காபாவுக்குள்ளே பிறந்த ஒரே ஒரு மனிதர் ஹகீம் இப்னு ஹிஸாம் ரலியல்லாஹு அன்ஹு. அவர்கள் எளிமையாக வாழ்ந்தார்கள். மதீனாவிலே சொல்லி வைத்திருந்தார்கள், யாராவது உங்களிடத்திலே யாசகம் கேட்டு வந்தால் அவர்களுக்கு கொடுத்து அனுப்புங்கள், இல்லை என்றால் என்னுடைய வீட்டை காட்டிக் கொடுங்கள் என்று மதீனாவிலே சொல்லி வைத்திருந்தார்கள். ஒரு சந்தர்ப்பத்திலே மக்கள் எல்லாம் யுத்தத்துக்கு போக தயாராகி கொண்டிருக்கும் பொழுது 2 கிராமவாசிகள் வந்தார்கள். வந்து ஏதாவது கேட்கும் பொழுது யாரும் கொடுப்பதற்கு இருக்கவில்லை. ஹக்கீம் இப்னு ஹிஸாம் ரலியல்லாஹு தஆலாவுடைய வீடு காட்டப்பட்டது. அங்கே போய் சலாம் சொன்னார்கள். வீட்டுக்குள்ளே இருந்த ஒரு மனிதர் வெறும் மேலோடு வந்து சலாத்துக்கு பதில் சொல்லிக் கொண்டே வெளியே வந்தார்கள். வந்தால் 2 கிராமவாசிகள், ஏதாவது தாருங்கள், உங்களிடத்திலே கேட்டு வந்திருக்கிறோம், அல்லாஹ்வுடைய பாதையிலே போக வேண்டும் என்றார்கள். உடனே ஹக்கீம் இப்னு ஹிஸாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அலா ரிஸ்லிகுமா வலா தஸ்தாஜிலா, அவசரப்பட்டு போய்விடாதீர்கள், கொஞ்சம் இறங்க வருகிறேன் என்று சொல்லிவிட்டு உள்ளே போனார்கள். கொலுகி இருந்த ஜுப்பாவை போட்டுக்கொண்டு வெளியே வந்தார்கள். அவர்கள் போட்ட அந்த ஜுப்பா, அந்த கிராமவாசிகள் சொல்லுகிறார்கள், கான்னஹு ஷுப்பாத், அது ஓட்டையும் ஒடசலுமாக கிழிந்திருந்தது, அது ஒரு ஜன்னலை போன்றிருந்தது. கிழிந்த ஒரு ஜுப்பாவை போட்டுக்கொண்டு வெளியே வந்தார். அடிமையையும் கூட்டிக் கொண்டு வாருங்கள் கடை தெருவுக்கு போவோம் என்று அவர்கள் இருவரையும் அழைத்து சென்றார்கள். கடை தெருவிலே சென்று மிக பெருமதியான குதிரை 2 வாங்கி அதற்கு தேவையான எல்லா தளபாடங்களையும் வாங்கி அவர்கள் இருவருக்கும் கொடுத்தார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, போகக்கூடிய வழியிலே ஒரு குப்பை மேடு இருந்தது. அதிலே ஒரு துணியை கண்டார்கள். உடனே ஹக்கீம் இப்னு ஹிஸாம் ரலியல்லாஹு அன்ஹு கையிலே இருந்த அவர்களுடைய அசாவினால் அந்த துணியை தூக்கி எடுத்து அடிமையில கொடுத்தார்கள். இதை வைத்துக் கொள்ளுங்கள், எங்களுடைய ஒட்டகத்துக்கு தீனி கொடுப்பதற்கு இதை விரித்துக் கொள்ளலாம், இதை கவனமாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று. இதை பார்த்தவுடனே அந்த கிராமவாசிகளுக்கு ஆச்சரியமாக இருந்தது. இவரே குப்பை மேட்டிலே ஊத்தை பிறக்குகிறார், எங்களுக்கு என்ன தரப்போறாரோ தெரியாது என்று கூறிவிட்டு தான் சென்றார்கள். கடை தெருவுக்கு போனவர்கள் பெருமதியான 2 குதிரைகளை வாங்கி தேவையான எல்லா தளபாடங்களையும் வாங்கி அவர்களை வழி அனுப்பிவிட்டு குப்பை மேட்டிலே பெருக்கிய அந்த துணியோடு வீட்டுக்கு வந்து சேர்ந்தார்கள். இதுதான் சஹாபாக்கள். கொடுக்கும் பொழுது நல்லதை கொடுத்தார்கள், சிறந்ததை கொடுத்தார்கள், மற்றவர்களுக்கு சந்தோஷமாக கொடுத்தார்கள், எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தார்கள். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, உலக வாழ்க்கை என்பது இதுதான். அல்லாஹு தாலா சோதிப்பதற்கு தந்திருக்கிறான். அல்லாஹ் குர்ஆனிலே எங்களுக்கு சொல்லுகிறான், வஃபி அம்வாலிஹிம் ஹக்கும் மாலூம் லிஸ்ஸாயிலி வல் மஹ்ரூம், அவர்களுடைய பணத்திலே ஜகாத் மாத்திரமல்ல, ஏழை எளியவர்கள், வாய் திறந்து கேட்க முடியாத எத்தனையோ கஷ்டவாளிகள் இருக்கிறார்கள், அவர்களுக்கும் கொடுக்க வேண்டும். ஜகாத் 100க்கு 2.5 மட்டும் தான். அதை கொடுத்ததன் பின்னால் பெருமை அடிக்கிறோம், ஜகாத்து கொடுக்கிறோம், கணக்கு பார்த்து கொடுக்கிறோம் என்று. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, 2.5 கொடுத்தால் 97.5 நம்மிடத்திலே இருக்கிறது. அதனால் நாம் என்ன செய்கிறோம் என்பதை படைத்த ரப்பு பார்க்கிறான். எனவே எல்லா நிலைமையிலும் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக அல்லாஹுக்கு பொருத்தமாக வாழ்ந்து மரணிப்பதற்கு வல்லவன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்தருள்வானாக. யா அல்லாஹ், நாம் செய்த எல்லா பாவங்களை மன்னித்தருள்வாயாக. எங்களுடைய பெற்றோர்கள், தாய் தந்தையர்கள்,
உற்றார் உறவினர்கள், மனைவி, மக்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. நம்முடைய உடலிலே ஆரோக்கியத்தையும் ஆஃபியத்தையும் தந்தருள்வாயாக. மனதிலே நிம்மதியையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்திடுவாயாக. வீண் வழக்கு அம்புகளும் நம்மை பாதுகாப்பாயாக. முழு உலகத்திலும் வாழக்கூடிய எல்லா முஸ்லிமான ஆண்கள் பெண்களையும் பாதுகாப்பாயாக. எல்லா மக்களுக்கும் மக்ஃபிரத்தையும் பாவ மன்னிப்பையும் கொடுத்தருள்வாயாக. கலிமாவோடு வாழ்ந்து லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவோடு மரணிப்பதற்கு யா அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்தருள்வாயாக. வஆஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நேர்கள் இதுவரை கொழும்பு 3 கொள்ளுப்பிட்டி ஜும்மா பள்ளிவாசலிருந்து தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்ற கொத்பா பிரசங்க வரிசையிலே இன்று இடம்பெற்ற 1076வது வார நேரடி கொத்பா பிரசங்கத்தை செவிமடுத்தீர்கள். பிரசங்கத்தை நிகழ்த்தியவர் கிருளப்பன குல்லியத்துல் இமாம் ஷாஃபி மதரசாவின் அதிபர் அஷேக் ஏஎம் நாசிர் எஹ்சானி ஹஸரத் அவர்கள். இந்நிகழ்ச்சிக்கான உள்நாட்டு அனுசரணை வழங்கியோர் இலங்கை மத்திய வங்கியின் அங்கீகாரத்துடன் முற்றுமுழுதாக இஸ்லாமிய ஷரியா நெறிமுறைப்படி மட்டுமே இயங்கி வரும் இலங்கையின் முதலாவது இஸ்லாமிய வங்கியான அமானா வங்கி. இலக்கம் 486 காலி வீதி கொழும்பு 3. தொலைபேசி இலக்கம் 0117 756 756. சரி நேர்களே, இத்தோடு இன்றைய நேரடி கொத்பா பிரசங்க நிகழ்ச்சி நிறைவு பெறுகின்றது. இதற்காக ஒத்துழைப்பு வழங்கிய அனுசரணையாளர்கள் மற்றும் இந்த கொள்ளுப்பிட்டி ஜும்மா பள்ளிவாசல் நிர்வாக தலைவர் அல்ஹாஜ் எம் ஜக்வான், செயலாளர் சஸ்மின் மன்சூர், பொருளாளர் ஏஎம் யசார், உப பொருளாளர் சஹாஸ் உட்பட ஏனையவர்களை நன்றியோடு ஞாபகப்படுத்திக் கொண்டு இன்று ஹிஜ்ரி 1448 முஹர்ரம் மாதம் பிறை 24 வெள்ளிக்கிழமை, இன்ஷா அல்லாஹ் ஹிஜ்ரி 1448 ஆண்டின் 2ஆம் மாதமான சஃபர் மாதத்துக்கான தலைப்பிறை பார்க்க வேண்டிய தினம் இந்த ஜூலை மாதம் 15ஆம் தேதி புதன்கிழமையாகும். கொழும்பு பெரிய பள்ளிவாசல் பிறை குழு ஏற்பாட்டிலே நடைபெறும் இந்த மாநாடு எதிர்வரும் 15ஆம் தேதி நடைபெற உள்ளது. கொழும்பு பெரிய பள்ளிவாசல் பிறை குழு ஏற்பாடு செய்துள்ள பிறை மாநாடு எதிர்வரும் 15ஆம் தேதி புதன்கிழமை மஹ்ரிப் தொழுகையை அடுத்து கொழும்பு பெரிய பள்ளிவாசலிலே நடைபெற இருக்கின்றது. அங்கே அகில இலங்கை ஜமியத்துல் உலமா சபை, முஸ்லிம் சமய பண்பாட்டாளர்கள் திணைக்களம் மற்றும் கொழும்பு பெரிய பள்ளிவாசல் பிறை குழு என்பனவற்றின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டு அந்த மாநாட்டின் முடிவுகளை அறிவிக்க இருக்கின்றார்கள். அதன் இறுதி முடிவு அன்றைய தினம் இரவு முஸ்லிம் சேவையினுடைய உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படும் என்ற செய்தியையும் கூறிக்கொண்டு வழமை போல் இன்றும் எமது பிராந்திய வானொலிகள் ஒன்றான பிரே எஃப்எம் வாயிலாகவும் இது சமகாலத்தில் அஞ்சல் செய்யப்பட்டது. அதற்குரிய ஏற்பாடுகளை மேற்கொண்ட பிரே எஃப்எம் பொறுப்பாளர் அல்ஹாஜ் பஷீர் அப்துல் கையும் மற்றும் ஓபி பிரிவு சார்பாக கலந்து கொண்ட சகோதரர்கள் ஆகியோருடனும் பிரே எஃப்எம் அறிவிப்பாளர் ஏஆர்எம் நௌஃபிலுடனும் விடைபெறும் நான் என்றும் உங்கள் எஸ்எச் முகமது ரீசா. இன்ஷா அல்லாஹ் மற்றொரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்பொழுது நாங்கள் எமது பிரதான நிலையக்கலையம் திரும்புகின்றோம். அங்கே அறிவிப்பாளர் ஷைலானி மயில் வாகனம் பெரேரா. நன்றி. சிரேஷ்ட தயாரிப்பாளர் எஸ்எச் முகமது ரீசா. கொழும்பு 3 கொள்ளுப்பிட்டி ஜும்மா பள்ளிவாசலில் இடம்பெற்ற குத்துபா பிரசங்கத்தினை நேர்கள் இதுவரை கேட்டீர்கள்.